ஓம் ஸ்ரீ மகாபிரிவாளின் திருவடிகளே சரணம். ஆங்கரையை சேர்ந்த இந்த சாத்தூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற வாரத்தில் ராமநாம ஜப யஜ்யம் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இந்த 3வது நாள் ஒரு மாமி பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த மாமி திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா, விக்கி விக்கி. அதை பார்த்துட்டு அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறவாளோட தாயாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுறது. இந்த அழற மாமி கிட்ட போய் கேட்குறா, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த மாமி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. முதல் நாள் இந்த ஜபத்துக்கு நான் வந்துட்டு போனப்போ ஆத்துக்கு போன உடனே எனக்கு ஒரு குரல் கேட்டது. என்ன சாத்தூராத்துல கொண்டு விட்டுடு அப்படின்னு கேட்டது. இது ஏதோ பிரம்ம போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு திருப்பி அந்த குரல் கேட்டது இங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா அந்த அலமாரி மேல ஒரு பெரியவாளோட பொம்மை. இப்பதானே நவராத்திரி முடிஞ்சது. நான் எல்லா பொம்மைகளையும் பேக் பண்ணி மேல போட்டேன். இந்த மகாபெரிவாளோட ஒரு பொம்மையை மட்டும் ரொம்ப அழுக்கா இருக்கே, பழசாயிடுத்தேன்னு சொல்லிட்டு அதை ஏதானும் சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் அந்த அலமாரியில வச்சிருந்தேன். அந்த அலமாரியிலிருந்து அந்த பொம்மை கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த குரல் கேட்க ஆரம்பிச்சுது. சரி பிரம்மதானோன்னு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நேத்திக்கும் போனேன், கேட்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கேட்குற குரல் மறுபடியும் 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 இப்போ எப்போவுமே அந்த குரல் என் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு. யார்கிட்டயானும் நான் போய் பொம்மை பேசுறது அப்படின்னு சொன்னா என்னை நம்புவாளா மாமி? சரி, யார்கிட்டையும் சொல்லாம அந்த பொம்மை அந்த குரல் சொல்ற மாதிரி அந்த பொம்மையை நான் இங்கே தூக்கிட்டு வந்தாலும் அது பழைய பொம்மையா இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றுப்பேளா? புது பொம்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கொடுக்கலாம், நீங்கள் வாங்கிப்பேள். பழைய பொம்மையாக வேற இருக்குது. இப்போ நான் என்ன மாமி பண்ணுறது? எனக்கு ரொம்ப தர்ம சங்கட்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அந்த மாமி தன்னோட வருத்தத்தை சாத்தூர் சுப்பிரமணியனோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறா. மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பாட்காஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறது பெரியவா வழியில் நாம் பாட்காஸ்ட் நம்பர் 7 ராமநாம மகிமை. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ராமராம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாளின் திருவடிகளே சரணம்.